நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு ஆக்ஷன் எடுத்தாங்கல்ல, நீங்க போய் கையில கால்ல விழுந்தா மறுபடியும் என் புருஷனுக்கு வேலை கிடைச்சிரும். பத்மினி, பவித்ரா போய் போலீஸ் கால்ல விழணுமா? என்ன தப்பு? உங்க கம்பெனிய மாதவிங்கிற ராட்சசி கிட்ட போக விடாம காப்பாத்திருக்கேன். பேங்க் லோன் வாங்கி கட்ட முடியாம இருந்த கடனை பேங்க்கார இந்த கம்பெனியை சீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் காப்பாத்திருக்கேன். அப்போ உங்க அக்கா மேல இருக்கிற பாசத்தினால உதவி பண்ணலையா? பாசமா? பாசம்னு ஒண்ணு இருந்திருந்தா என் புருஷனுக்கு இவங்க பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்திருப்பாங்களா? பத்மினி, உன் பேச்சு ரொம்ப தப்பா இருக்கு. என் மனசுக்கு சரின்னு பட்டதுதான் நான் செஞ்சேன். அதே மாதிரிதான் என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் செஞ்சேன். நீ விருப்பப்பட்டபடி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சுல, முதல்ல கிளம்பு. பத்மினி, பாண்டியனுக்கு கூடிய சீக்கிரமே வேலை போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். லஞ்சம் வாங்கி போலீஸ்ல மாட்டின போலீஸ் ஆபீசர், கொலைகாரன் கூட கூட்டு வச்சிருந்த போலீஸ் ஆபீசர், இவங்கெல்லாம் ரோட்ல கம்பீரமா நடந்து போறாங்க. ஆனா எந்த தப்பும் பண்ணாத ஏன் புருஷனை ரோட்ல போற வரவங்கள கேவலமா பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தான். நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க தான் பரிகாரம் தேடணும். என் மனசாட்சிப்படி நான் எந்த பாவமும் பண்ணல. நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ற வரைக்கும் நான் தான் இந்த சீட்ல இருப்பேன். பத்மினி, என்ன நீ விருந்து இலையில எல்லாத்தையும் பரிமாறிட்டு கடைசியில கொஞ்சம் விஷத்தை வச்ச மாதிரி பேசுற? உங்களை மாதிரி இது ஏன் சுயநலத்துக்காக? நீ பண்றது சரியா படல பத்மினி. முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் இடத்த காலி பண்ணணுமா? வக்கீல் சார், எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு தேதியிலிருந்து இந்த தேவ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இவங்க தான் எம்டி. $73 கோடி ரூபாய்க்கு இந்த தேவ் கம்பெனியை பத்மினி மேடம்க்கு வித்திருக்கீங்க. கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியே 120 கோடி ரூபாய் ஆச்சே. மேடம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களே. படிச்சு பார்த்து கையெழுத்து போடுன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாத்தியா? இந்த டாக்குமெண்ட் மூலமா சட்டப்படி பத்மினிங்கிற பேருக்கு இந்த கம்பெனியை மனப்பூர்வமா சம்மதிச்சு எழுதி கொடுத்துருக்கீங்க. உன் பேருக்கு இப்பதான் கம்பெனியை நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதுக்குள்ள நன்றி இல்லாத கைக்கு போயிடுச்சு. ஹலோ, சொத்து வெளியில யார்கிட்டயும் போகல, ஒரே குடும்பத்துக்குள்ள என்கிட்ட தான் வந்திருக்கு. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை பத்மினி. இதையே நம்பிக்கை துரோகம் நினைக்கிறீங்க? நிர்வாகம் கை மாறிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அண்ணா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேணாம். வா. ஹலோ வக்கீல் சார், அந்த 7வது பாயிண்ட் என்னன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஓகே மேடம். நிர்வாக நடைமுறைகளை அறிந்து கொள்வதற்காக திரு அறிவும் திருமதி பவித்ராவும் 1 வருடத்திற்கு இந்த நிறுவனத்தில் ஊழியர்களாக பணிபுரிய இருவரின் சார்பாக பவித்ரா சம்மதிக்கிறார்.
யாரு? ஏன் தங்கச்சி உனக்கு கீழே வேலை செய்யணுமா? பத்மினி, ஓ லிமிட் என்னன்னு தெரிஞ்சு பேசு. அதுக்கும் சம்மதிச்சு தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. பவித்ரா அந்த கம்பெனிக்கு ஜிஎம்மாவும் நீங்க கேஷ் மேனேஜராவும் இன்னையில இருந்து வேலை செய்ய போறீங்க. அடச்சே, வாய மூடு. உன்னெல்லாம் கோர்ட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினாதான் புத்தி வரும். வா பவித்ரா. அண்ணா, நீ படிச்சு பார்த்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமா? எப்படியும் அவ தந்த பணத்துக்கு அவ கேட்டபடி எழுதி கொடுத்துதானே ஆகணும். கம்பெனி மாதவி கைக்கு போகாதபடி செஞ்சதே ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? பத்மினி கம்பெனியை வச்சுக்கிட்டோம், நீயும் நானும் இங்கே வேலை செய்யலாம். இது வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. இத சொல்லிதான் ஆகணும் பவி. பத்மினி நமக்கு செஞ்சது தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். ப்ளீஸ்ண்ண, அவங்களுக்கு தெரிய வரப்போ நானே வலிய வந்து கம்பெனி கொடுத்தேன்னு சொல்லிடுறேன். அண்ணன் ப்ளீஸ். இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்? நான் நம்ம ஃபேமிலிக்குள்ள மட்டும் இல்ல, இந்த கேவலமான விஷயத்தை வெளில எங்கேயும் சொல்ல மாட்டேன். போதுமா? போனை கட் பண்ணிட்டா உடனே அம்மாவோட போன்ல வந்துடுவா. எடுத்தே தொலைப்போம். ஹலோ மேடம், ரொம்ப பிஸியோ? ஆமா. நான் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கலையே. என்ன விஷயம்னு சொல்லு. ஆமா, பஞ்சாயத்து பண்ண ஒருத்தைய கூட்டிட்டு வந்தியே, அவ பேரு காவியா. அவளை எங்க பிடிச்ச? யதார்த்தமா பார்த்தேன். என் நிலைமைய சொன்னதும் ரொம்ப நொந்துட்டா. உடனே பொங்கி எழுந்து நியாயம் கேட்க வந்துட்டாளா? நீ பண்றது அநியாயம்னு ஒரு சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்லும். அதே குழந்தைகிட்ட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கிஷோரை ஏமாத்தினது நியாயமான்னு கேட்டா ஐயோ அநியாயம் அநியாயம் தான் சொல்லும். திரும்ப திரும்ப பேசுறதுனால நீ செஞ்ச அநியாயம் நியாயம்னு ஆயிடாது இந்திரா. தப்புதான். நான் உன் காலில் விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன விட்டுறியா? சரி, நான் சொல்ற இடத்துக்கு வந்துடுறியா? சாரி, என்னால இன்னைக்கு வர முடியாது. இன்னைக்கு என் லைஃப்லயே முக்கியமான நாள். ஸோ நீ வந்துதான் ஆகணும். எவ்வளவு முக்கியமான நாளா இருந்தாலும் நான் வரமாட்டேன். சொன்னா நீயே கிளம்பி வந்துடுவ. சொல்லட்டுமா? சொல்லு. இன்னைக்கு என் பர்த்டே. ரொம்ப முக்கியம். என்ன இந்திரா, விஷ் பண்ணவே இல்லை? ஹாப்பி பர்த்டே. இவன் ஏண்டா பிறந்தான்னு நினைச்சு விஷ் பண்ற மாதிரியே இருக்கே. ஓகே, வச்சுட்டுமா? ஏ, நான் இன்னும் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லலையே. பர்த்டேன்னு சொன்ன, விஷ் பண்ணிட்டேன். வேற என்ன வேணும்? என் வீட்டுக்கே நேரா வந்து விஷ் பண்ணணும். அதெல்லாம் வர முடியாது. கிராண்டா செலிப்ரேட் பண்றேன். பர்த்டே கேக் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் பீஸை என் பொண்டாட்டி, அதாவது உனக்கு தான் ஊட்ட போறேன். நான் வரவே மாட்டேன். உன்னை வர வைக்கட்டுமா? டார்ச்சர் பண்ணாத. நான் வரல. வை. ஏய் ஏய் இந்திரா, யார்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்ட்ஸ் சினிமாக்கு வரையான்னு கேட்டா நான் வரலன்னு சொல்லிட்டேன். நான் வரலன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னியே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானம்மா சொன்னேன். இருந்தாலும் நீ பேசுனது தப்பு. ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட சாரி கேளு. அம்மா, நான் பேசிக்கிறேம்மா. நீயும் என்ன டார்ச்சர் பண்ணாத. ஓ, நானும் உன்னை டார்ச்சர் பண்றேனா?
ஐயோ சாரிமா, போதுமா? நான் சாரி கேட்க சொன்னது என்கிட்ட இல்ல, உன் ஃப்ரெண்டு கிட்ட. அவ்வளவுதானே, கேக்குறேன். காவ்யா, சாரிப்பா உன்னை டார்ச்சர் பண்ணேன்னு சொன்னதுக்கு. இல்ல, அம்மா தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. போனை என்கிட்ட கொடு. என்னப்பா படம் பார்த்துட்டு இருக்கியா? சாரி சாரி, நான் அப்புறம் பண்றேன். ஏய், அவ படம் பார்த்துட்டு இருக்காளாமா. இப்படி பேசும்போதே கட் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீயும் திருந்துற மாதிரியே தெரியல. ட்ரை பண்றேன். ஆமா, இந்த வீட்டு கோடீஸ்வர மருமக அவ எங்க ஆளைய காணோம். உன்கிட்ட சொல்லிட்டு போகாதவ என்கிட்ட மட்டும் எப்படி சொல்லிட்டு போவா? பத்மினி முதல்ல எல்லாம் என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருப்பா. இப்ப பணம் வந்ததும் அவ புத்தியே மாறி போயிடுச்சு. அண்ணன் அவன் பக்கம் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்புறம் எப்படி பத்மினி நம்மள மதிப்பா? ரொம்ப ஆடினா தனியா போடின்னு துரத்தி விட்டுருவேன் நான். நம்ம அண்ணனுக்கு பச்சை துரோகம் பண்ண பவித்ராவுக்கு எப்படி பணத்தை தூக்கி கொடுத்தா? ஒருவேளை அவளோட பணத்தை நாம புடுங்கிக்குவோன்னு பவித்ரா கிட்ட கொடுத்து சேஃப்டி பண்றாளோ? அப்படி மட்டும் நினைச்சு அவ பணத்தை கொடுத்திருந்தா அடுத்த நிமிஷமே அவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன். கையில கோடிக்கணக்குல பணம் இருக்குல்ல, துரத்தி விட்டா மட்டும் கவலைப்பட போறாளா என்ன? இந்திரா, ஒரு 1/2 hourல ரெடியாவு, வெளில போகணும். எங்க போறோம்? ஏன் சொன்னாதான் ரெடியாவியா என்ன? கையில கோடிக்கணக்குல பணம் இருக்குல்ல, துரத்தி விட்டா மட்டும் கவலைப்பட போறாளா என்ன? இந்திரா, ஒரு 1/2 hourல ரெடியாவு, வெளில போகணும். எங்க போறோம்? ஏன் சொன்னாதான் ரெடியாவியா என்ன? ஏன் தெரிஞ்சுக்க கூடாதா? ஏய், மாப்பிள்ள உன்னை கூட்டிட்டு போய் ரயில்வே டிராக்லயே தள்ள போறாரு. ரெடியாவ சொன்னா சரின்னு சொல்ல. நான் கேட்க கூடாதா? நான் ஒரு வைஃப் தானே. சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு சொல்லல, போதுமா? சஸ்பென்ஸ் அது இதுன்னு ஒண்ணு தேவையில்ல. டென்ஷன் பண்ணாத இந்திரா, கிளம்பு, போற வழியில சொல்றேன். மாப்பிள்ள, நான் வேணா போறேன், நீங்க அவகிட்ட பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மா ஷாப்பிங் மால் போயிட்டு வரலான்னு தான். ரெடியாக சொல்லுங்க. அப்படியா? கேட்டல, போ போய் ரெடியாவ. ரெடி ஆகி தொலைக்கிறேன். என்ன பொண்ணிவ? ராஜ், காஃபி. காஃபி டீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். இனிமே சாப்பிடலாம். நீங்க நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஹெல்த் வைஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கீங்க. குடிங்க ராஜ். காஃபில சுகர் இல்லை. காஃபின்னு சொல்லி எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் குடிக்கணுமா? ராஜ், நல்லா தானே இருந்துச்சு, நானும் குடிச்சனே. ஓஹோ, நீ சாப்பிட்ட எச்ச காஃபியா நான் குடிக்கணுமா? ராஜ், காஃபி நம்ம 2 பேருக்கும் சேர்த்து தான் போட்டேன். நீ போட்ட காஃபிங்கிறதுக்காக நீ குடிச்சிருப்ப, அதுக்காக கன்றாவியான காஃபியா நான் குடிக்கணுமா? நான் வேணா வேற காஃபி போட்டுட்டு வரட்டுமா? அப்போ இதே என்ன பண்ணட்டும், உன் மூஞ்சில ஊத்தவா? இந்தா கொண்டு போ, வேற காஃபி எடுத்துட்டு வா. என்ன யோசிக்கிற, போ. ராஜ், என்னாச்சு? காஃபி சாப்பிடலாம், ஆனா சக்கரை போடாம சாப்பிடணும்னு யாராவது சொல்லிருக்காங்களா? ஓ, சக்கரை இல்லையா?
எப்படி மறந்தேன்னு தெரியல. கொடுங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரேன். காஃபி. ஏன் ஸ்வேதா, நம்ம ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? குறுக்க கேள்வி கேட்காம நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா. என் மேல உனக்கு கோவம் வந்திருக்கா? கோவமா? நான் ஏன் உங்க மேல கோவப்படணும்? இப்பதானே சொன்னேன் குறுக்க கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஓகே ஓகே. என் மேல கோவம் வந்திருக்கா? இல்ல. இனிமே கோவம் வருமா? கோவம் வருமானா அதை எப்படி சொல்ல முடியும்? இப்போ உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யறேன்னு வச்சுக்கோ, அப்போ பிடிக்கலனா எனக்கு பிடிக்கல, அத பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். நீ சொல்லியும் நான் கேட்கல, அப்போ கோவம் வருமா? ஏன்? ஏன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் நீங்க அதை செய்றீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால செய்றீங்கன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யறதுக்கு நான் எதுக்கு கோவப்படணும்? சரி, நீ கோவப்படுறேன்னு வச்சுப்போ. ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க, அது என்னன்னு ஓப்பனாவே கேட்கலாமே. குறுக்க கேள்வி கேட்க கூடாது. என் மேல உனக்கு கோவம் வருது, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? உங்க கூட பேசாம போயிடுவேன். அதுக்கடுத்து சாப்பிடாம பட்னி கிடப்பேன். ரொம்ப கோவம் வந்தா? ரொம்ப கோவம் வந்தா தனியா உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு மேல கோவம் வந்தா? உங்க மனசுக்குள்ள இததான் சொல்ல போறேன்னு ஒரு ஆன்சரை கெஸ் பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க. அதை என்னால சொல்ல முடியாது. ஐ எம் சோ சாரி. ஏ ஸ்வேதா, என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு கோவம் வந்திருக்கா? ஏ ஸ்வேதா, என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு கோவம் வந்திருக்கா? என்ன அடிச்சே கொல்ற அளவுக்கு உனக்கு கோவம் வந்திருக்கா? ஒரு மனுஷனை தலையில அடிச்சு கொல்ற அளவுக்கு உனக்கு கோவம் வருமா? ஏன் அமைதியா இருக்க? சொல்லு ஸ்வேதா. நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருந்தோம், அந்த உயிரை எடுக்கணும்னு தோணுமா? எப்படி ஸ்வேதா, நம்ம உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒருத்தரை எப்படி ஸ்வேதா வெறுக்க முடியும்? அதுவும் கொலை பண்ற அளவுக்கு? அது உன்னால முடியுமா? முடியாதுல்ல? அப்புறம் எப்படி எப்படி இவங்களால இது முடிஞ்சது? கண்ணை மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன ஆத்திரம்? அப்போ அவங்க பண்ணது உண்மையான லவ்வே இல்ல, அதானே உண்மை? என்ன ஸ்வேதா, அது உண்மையான லவ்வே இல்லல்ல? ஆமா. ச்சே, என்ன சீப் மென்டாலிட்டி. ஃபுல்லா படிக்க படிக்க இரிட்டேஷன் தான் அதிகமாகுது. நீ படிச்சே அந்த நியூஸ? இல்ல. படிச்சு பாரு. கணவன் கொலை, இளம் மனைவி போலீசில் சரண். 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு
அப்புறம் ஒருத்தர் பண்றது ஒருத்தர் பிடிக்காம சண்டை போட்டு கடைசியில கொலையில போய் முடிஞ்சிருக்கு. காதலிச்சவனை பறி கொடுத்துட்டு காதலியும் பறி கொடுத்துட்டு இப்ப ஜெயில போய் உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ண போறா? இதுக்கு பேசாம டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஆமா. ஏன் ஸ்வேதா, நமக்குள்ள பிரச்சனை ஏதாவது வந்திருக்கா? உனக்கு என் மேல கோவமே வந்ததில்லை, ஓகே. ஆனா எனக்கு உன் மேல கோவம் வந்திருக்கா? நம்ம சண்டை போட்டதே கிடையாதா? உன் மேல கோவப்பட்டு உன்னை அடிச்சிருக்கேனா? உங்களால அனுபவிக்காத சித்திரவதையே இல்லைன்னு எப்படி சொல்றது? என்ன ஸ்வேதா யோசிக்கிற? இல்ல ஸ்டீஃபன், நீங்க என் மேல கோவப்பட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே வரல. அப்படி கோவப்படாம இருந்ததுனாலதான் என்ன கோமாவுக்கு கொண்டு போய் ஆண்டவன் உன்னை சோதிச்சிட்டான். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் உங்க பக்கத்திலேயே இருக்கிறதுக்காக தான் கடவுள் அப்படியெல்லாம் பண்ணிருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்றேன். எனிவே, கடந்த கால வாழ்க்கையில நான் கோமா இருந்தேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படி கோமா இருந்திருந்தேன்னா என்ன மன்னிச்சிடு ஸ்வேதா. என்ன ஸ்டீஃபன் இது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மன்னிப்பெல்லாம்? மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீங்க ஒன்னும் தப்பு பண்ணல ஸ்வேதா. இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் பண்ண போய் தான் பிரச்சனை நிறைய வருது. அதை நம்ம பண்ணக்கூடாது. ஸ்வேதா, I love you. I love you too. I love you னா நான் உனக்கு உண்மையா இருக்கேன்னு அர்த்தம்.